வணக்கம். நாம இன்னைக்கு புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் ரொம்ப பெருமையா பேசப்படுற செழிப்பான ஒரு ராஜ்யத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த கோசல நாட்டோட கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த காட்சியை பாருங்க. இதுதான் சரையு நதி, கோசலத்தோட உயிர்நாடி. எவ்வளோ அழகான ஒரு உவமை பாருங்க. சூரிய வம்சத்து மன்னர்கள் எப்படி ஒழுக்கத்தோட எல்லை மீறாம இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த நதியும் தன் கரைகளை தாண்டி போகாம அந்த நிலத்துக்கு வளம் சேர்த்துச்சான். சரி, நம்ம பயணத்துல முதல்ல நாம பார்க்க போறது அந்த செழிப்பான நிலத்தை பத்தி தான். கோசலம்னா எப்படிப்பட்ட ஒரு இடம்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. கோசலங்கிறது சும்மா ஒரு சின்ன ஊர் கிடையாது. கங்கை நதிக்கு வடக்குல இருந்த ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம். அதோட எல்லையை தாண்டி போய் சுத்தி பார்த்துட்டு வர்றதே ஒரு பெரிய சவாலாம். அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்ச ஒரு வளமான தேசம். அப்போ கோசலத்தோட இந்த அளவற்ற செழிப்புக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் இந்த சரையு நதி. இந்த ஒரு வரி போதும் அந்த நதியோட முக்கியத்துவத்தை சொல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா தன் குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்து வளர்ப்பாங்களோ அப்படி சரையு நதி அந்த நாட்டு மக்களை வளர்த்துச்சான். எவ்வளோ அழகான ஒரு உருவகம் இல்லையா? இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம தமிழ்ல நிலத்தை 5ஆ பிரிப்பாங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. ஆனா கோசலத்துல பாலை நிலம், அதாவது டெசர்ட்டே கிடையாது. ஒரு துளி தரிசு நிலம் கூட இல்ல. சரையு நதி சும்மா ஓடுற தண்ணி மட்டும் இல்ல, அது ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி செயல்பட்டுச்சு. அதாவது அது போற இடத்துல எல்லாம் முல்லை நிலத்தை குறிஞ்சியாவும் நெய்தல் நிலத்தை மருதமாவும் மாத்தி அந்த நிலத்தோட தன்மையே இன்னும் வளமானதா ஆக்கிடுச்சான். சரி, இப்ப நாம அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு நேரா அதோட இதயத்துக்கே போவோம். அதாங்க பிரம்மாண்டமான தலைநகரம் அயோத்திக்கு. இப்போ நீங்க பாக்குறது தான் அயோத்தி. இதோட அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல. இத பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, தேவர்களே மத்த எல்லா தெய்வீக நகரங்களையும் கட்டி ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு கடைசியா பர்ஃபெக்ட்டா அயோத்தியா உருவாக்குன மாதிரி இருந்துச்சாம். அந்த பேருக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அயோத்தி, அதாவது யுத்தத்தால ஜெயிக்க முடியாதது. அதனாலதான் அது ஒரு அசைக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு. இந்த ஊமைய கொஞ்சம் கேளுங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. வானம் வரைக்கும் உயரமா இருக்கிற அந்த தங்க நிறத்து மதில்களும் 4 பெரிய வாசல்களும் பூமை தாய் தலையில வச்ச ஒரு கிரீடம் மாதிரி இருந்துச்சாம். சரி, அந்த நகரத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் யானை குதிரை படைகளோட பயிற்சி சத்தம், இன்னொரு பக்கம் பெண்களோட வளை ஓசை, அப்புறம் போர் முரசுகளோட அதிர்வு, யாழ் வீணையோட இசை. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சிம்போனி மாதிரி கடல் அலைகளோட சத்தத்தை விட பெருசா கேட்டுச்சான். அயோத்தியோட அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு லேயர் பை லேயரா இருந்துச்சு. முதல்ல சதுர வடிவத்துல கம்பீரமா நகரம். அத சுத்தி வானத்தையே தொடுற மாதிரி தங்க மதில்கள். அந்த மதில்களை சுத்தி கடல் மாதிரி ஆழமான அகழி. அதுக்கு வெளியில அடர்ந்த சோலைகள். இப்படி பாதுகாப்பும் அழகும் ஒன்னா சேர்ந்த ஒரு அமைப்பு. இவ்வளவு சிறப்பான ஒரு ராஜ்யத்தை யார் ஆட்சி செஞ்சா? வாங்க அந்த மாபெரும் மன்னரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இவருதான் சக்கரவர்த்தி தசரதன். மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். அயோத்தியை மையமா வச்சு கோசலத்தை ஆட்சி செஞ்சவர். தசரதரோட ஆட்சிக்கு பல முகங்கள் இருந்துச்சு. பாருங்க, தாம் மக்கள் மேல அன்பு காட்டும்போது ஒரு தாய் மாதிரி, அவங்களுக்கு சேவை செய்யும்போது ஒரு தவம் மாதிரி. ஆனா அதே சமயம் கெட்டவங்கள தண்டிக்கும்போது ஒரு கொடிய நோய் மாதிரி வேகமாவும் கடுமையாவும் இருந்தாரு. அவரோட ஆட்சியில நீதிக்கு தான் முதலிடம். மக்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி தான் வரி வாங்குவாரு. ஒரு தப்பு நடந்தா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு தண்டனை கிடையாது. எல்லா சூழ்நிலையும் முழுசா விசாரிச்சுட்டு தான் தீர்ப்பு வழங்குவாரு. தசரதரோட பலம் அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருந்துச்சு. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரேனு 3 ராணிகள், 8 புத்திசாலி அமைச்சர்கள், வசிஷ்டர் மாதிரி முனிவர்களோட வழிகாட்டுதல், அப்புறம் விசுவாசமான படைத்தளபதிகள். இப்படி ஒரு பலமான டீம் அவருக்கு துணையா இருந்துச்சு. இது வரைக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இவ்ளோ பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையில ஒரு சோகம் ஒழிஞ்சிருந்துச்சு. 60,000 வருஷம் நினைச்சு பாருங்க. 60,000 வருஷம் தசரதர் ரொம்ப புகழோடையும் சந்தோஷமாவும் ஆட்சி செஞ்சாரு. ஆனா இவ்ளோ இருந்தும் அவருக்கு மனசுல ஒரு பெரிய சோகம் இருந்துச்சு, ஒரு தீராத கவலை. இப்போ நீங்களே சொல்லுங்க, அதிகாரம், செல்வம், நீதி, அன்புன்னு எல்லாமே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில ஒரு சக்கரவர்த்திக்கு அப்படி என்னதான் குறை இருந்திருக்க முடியும்?